الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகை படைத்து பழிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் ஈருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எங்கள் அனைவரினுடைய இலக்காக ஒரு கோலாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். இந்த வாழ்க்கையோட முடிவுல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றோ ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், அப்படி இல்லாட்டி நரகத்தை கொடுப்பான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நாங்க இப்ப உலகத்துல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்றிக்குதானே, இதை வச்சுதான் அல்லாஹ் முடிவு பண்ணுவான் இன்னாருக்கு சொர்க்கம் இன்னாருக்கு நரகம். சொர்க்கம் நரகம் முடிவு பண்ணப்பட போது ஒவ்வொரு தனிநபர், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவர் செய்யக்கூடிய அமலை வச்சு அவர் அல்லாஹ்வோடு எப்படி நடக்கிறார்ன்றதை வச்சுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் நரகமா சொர்க்கமா என்றதை முடிவு பண்ணுவான். சில வேளை ஒரு குடும்பத்தை சேர்ந்த மனைவி, புள்ளைகள் 4 பேர் 5 பேர் எல்லாரும் சொர்க்கத்துல வைப்பாங்க, வாப்பா மட்டும் நரகத்துல வைப்பாரு. என் குடும்பத்துக்கே சொர்க்கத்தை கொடுத்தியே அல்லாஹ், என்னைய மட்டுமே நீ நரகத்துல வச்சுக்கிறா? இல்ல இல்ல, அவங்க சொர்க்கத்துக்குள்ள அமல் உலகத்துல செஞ்சாங்க, நீங்க சொர்க்கத்துக்கு பொருத்தமானவர் இல்ல. சில வேளை உம்மாவும் வாப்பாவும் சொர்க்கத்துல வைப்பாங்க, புள்ளைகள் எல்லாம் நரகத்துல இருப்பாங்க. அல்லாஹ், என் வாப்பா உம்மா நரகத்தை சொர்க்கத்துல வச்சுக்கிறா, நாங்கெல்லாம் மேன் யா அல்லாஹ் நரகத்துல? இல்ல இல்ல, அவங்க சொர்க்கத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாங்க உலகத்துல மௌத்தா போறதுக்கு முன்னால, நீங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அமல செய்யல. அதனால அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனை வச்சுதான் அல்லாஹ் முடிவெடுப்பான். ஏனென்றால் நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னால் எங்களைய கொண்டு போய் அந்த கபூருக்கு வைக்க பொழுது அந்த இடத்துல இருந்து எங்கட வாழ்க்கை ஆரம்பிக்க போது தனியத்தான். உலகத்துல ஐக்க காட்டையும் சோமில்லாம் போனா 4 பேர் வந்து பார்ப்பாங்க, ஏலாம போனா குடும்பத்தார்கள் கவனிப்பாங்க, என்ன சார் ஒரு பிரச்சனை வந்தா எங்கிட்டால சரி சொந்தக்காரவங்க முன்னுக்கு வருவாங்க. சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு மௌத்து வந்துச்சுன்னா அங்கிருந்து அவர்கிட்ட பயணம் ஆரம்பிக்க போது தனியத்தான். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல வச்சு உங்களோட மகன் செஞ்ச அமலை வச்சு அங்க பார்க்க போறது இல்ல, உங்களோட மனைவி உலகத்துல எப்படி வாழ்ந்தாவோ அதை வச்சு உங்களோட அங்க நடந்து கொள்ள போறது இல்ல. அந்த இடத்துல எங்களுக்கு நடக்க போறது எப்படி என்றால், ஒவ்வொரு தனி நபரும் இப்ப உலகத்துல வாழ்ந்திக்க கூடிய இந்த முறையை வச்சுதான் நடக்கும். அதனால சகோதரர்களை, எங்கட அந்த கோலை அடையிறதுக்கு, அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல நிறைய சான்ஸ் தருவான். எவ்வளவு தான் தவறு செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் இல்ல, ஏராளமான சந்தர்ப்பங்களை தருவான். இந்த மனுஷன் எப்படி சரி திருந்துறானா. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஒரு ஜும்மா ஒன்று நாங்க தொழுகிறோம். இன்றைக்கு நானும் நீங்களும் தொழுகிற முதலாவது ஜும்மாவா இது? இல்ல, மாஷா அல்லாஹ் பல வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் ஜும்மா தொழுத மக்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு கிழமையில ரமதான தாரான். நாங்க அடைய போற ரமதான் உங்களுடைய முதலாவது ரமதானா? இதுக்கு முந்தி நாங்க நோன்பு ஒன்று அடைஞ்சு இல்லையா? சகோதரர்களை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிலரை பார்த்தா எனக்கு விளங்குது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு 50 வருஷம் நோன்பு பிடிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 50 லைலத்துல் கத்ர் அடைஞ்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அமல்கள் செஞ்சிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் இப்படி சான்ஸ் தந்து கொண்டே இருப்பான். சுபவுக்கு ஒரு சான்ஸ் தந்தான், சுபவுல மிஸ் ஆவிச்சா ரைட், ஜும்மா வாங்க, லுஹருக்கு வாங்க, லுஹர்ல திருந்துங்க. அல்லாஹ் லுஹர்ல மிஸ் ஆவிச்சா அல்லாஹ் அசர்ல 2-3 ஹவர்ஸ்ல தாரான் சான்ஸ் சொன்னா அதுல சரி திருந்துங்க. அதுல மிஸ் ஆவிச்சா மகரிப்ல திருந்துங்க, மகரிப்ல மிஸ் ஆவிச்சா இஷால திருந்துங்க. ஆனா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நேரத்தை, ஒரு அஜல, ஒரு டைம வச்சுக்கிறேன். அந்த டைம் வந்ததுக்கு பின்னால ஒரு நிமிஷமும் நான் நேரம் தர மாட்டேன். நல்லா சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஸ்தகிருன சாஅத்தா வலா யஸ்தக்திமூன். உங்களோட அஜல் வந்துச்சீண்டா, உங்களுக்கு நான் நிர்ணயிக்கக்கூடிய டைம் வந்துச்சீண்டா, உங்களுக்கு வயசே இல்லாத மனுஷரா ஈக்கேலும், உங்களுக்கு வயசுல ஆக குறைஞ்ச ஒரு ஆளா ஈக்கேலும், உலகத்துல எவ்வளவு பெரிய பெரிய நோய் உள்ளவங்க இன்னும் உயிரோடு ஈக்கேலும், உங்களுக்கு ஒரு நோயும் இல்லாத நீங்க நல்ல மனிதராக இருக்கேலும், ஆனா உங்களோட அஜல் வந்துச்சுன்னா நீங்க கீழே விழுந்துடுவீங்க. இன்றைக்கு எத்தனை ஜனாசாக்கள் நாங்க பாக்குறோமா இல்லையா? நேத்து ஒரு ஜனாசால போனோம், 17 வயசு ஒரு வாலிபன் வஃபாத் ஆகி இருக்கிறார். சகோதரர்கள், இந்த மாதிரி எத்தனை ஜனாசாக்களுக்கு இன்றைக்கு நாங்க போயிட்டு வாரோம். வாலிப வயசுல, சின்ன வயசுல எங்கள சிலர் நாங்க நினைச்சிக்கிறேன் அல்லாஹ் எங்கட ரூஹ் எடுக்க போறான், எங்கட புள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு நாங்க எல்லாம் அப்பா ஆவினத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் எங்கட ரூஹ் எடுப்பான், எங்களுக்கு எங்கட முடியெல்லாம் பழுக்கோணும் ஐக்கு பிறகுதான் அல்லாஹ் எங்கட ரூஹ் எடுப்பான். இல்ல சகோதரர்களே, நாங்க பார்த்தோம் என்றால் இன்றைக்கு எத்தனை இளம் ஜனாசாக்கள் இன்றைக்கு விழுந்து கொண்டே இருக்குது. சின்ன வயசுல மௌத்தேன் அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவுதான் அஜல வச்சுக்கிறான். இதே மாதிரி சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும். எப்படி தெரியுமா? இன்றைக்கு நாங்க தொழுற ஜும்மா தான் கடைசி ஜும்மா. அடுத்த ஜும்மால நாங்க கபூர்ல. அடுத்த கிழமை பிடிக்கக்கூடிய நோம்புக்கும் சிலவங்களுக்கு பாக்கியம் இல்ல. அடுத்த கிழமை வரக்கூடிய நோம்பு தான் எங்கட கடைசி ரமதான் அல்லாஹ் ஆக்க போறான். அடுத்த ரமதானுக்கு இங்க கொத்துபா நடக்க போக்கல. இதுல எத்தனையோ பேர் நாங்க சில பேரை கபூருக்கு எங்கட வாழ்க்கையை தனியும் அங்க வைத்து இருக்கோம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தார சந்தர்ப்பங்கள், அல்லாஹ் தார சான்ஸுக்கு தானே. இதை நாங்க உலகத்துல தவற விட்டோம் என்றால் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருப்பான். பாவம் செய்யக்கூடியவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருப்பேன். சனஸ்தஜ்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். உங்களுக்கு விளங்காத இடத்தால நான் ஒரு புடி புடிப்பேன். அந்த புடியில நீங்க மாட்டினீங்கன்னா உங்களால இன்னும் செஞ்சு கொடுறது கேளாது. அதனால் அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ், அடுத்த குத்பாவுடைய டைம், ஜும்மாவுடைய நாள், நாங்க எல்லாரும் ஒரு புதிய ரமதானுடைய மாதத்தை வரவேற்று நோன்பு நோத்தவர்களாக நாங்க அந்த இடத்துல இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் குடும்பத்தோட அந்த ரமதானை பரிபூரணமாக அடைஞ்சி அந்த ரமதானின் மூலமாக சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்க அனைவரையும் ஆக்குவானாக. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நோம்பிக்கு தானே இந்த ரமதானை நீங்க அவதானிச்சிப்பீங்க. ரஜப் மாசம் புற வந்ததிலிருந்து பள்ளியில உலமாக்கள் தொழுவிக்கக்கூடியவங்க தொழுகைக்கு பின்னால் ஒரு விசேஷமான துவா ஓதி இருப்பாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். அது அர்த்தம் என்னன்றால், யா அல்லாஹ், ரஜப் மாசம் வந்திக்குது, நோம்புக்கு 2 மாசம் முன்னுக்கே துவா பாருங்க. ரஜப் மாசம் வந்திக்குது, இந்த ரஜப் மாசத்திலையும் அதுக்கு அடுத்த வார ஷஅபான் மாசத்திலையும் எங்களுக்கு பரக்கத் செஞ்சுட்டு யா அல்லாஹ் ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. உலமாக்கள் இத கருத்து எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டதுடைய நோக்கம் என்னன்னா, யா அல்லாஹ், ரஜப அடைஞ்சிட்டோம், ரமலான் வராம எங்களுக்கு மௌத்த தந்துராத. இவ்வளவு கிட்ட வந்துட்டோம் ஒரு ரமலான் மாதத்துக்கு, இந்த மாதத்துக்கு கிட்ட வந்து யா அல்லாஹ் எங்களுக்கு மௌத்த தந்துராத. எங்களுக்கு எப்படி சரி இந்த 2 மாசத்துல வார இந்த ரமலான் மாதத்தை பரிபூரணமாக அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவை நீங்க அவதானிச்சிப்பீங்க. எங்கட பள்ளிகள்ல இந்த 2 மாசமா 5 நேரம் தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆல எங்கட உலமாக்கள் சேர்த்து ஓதுறதை நீங்க அவதானிச்சிப்பீங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு ப்ரிப்பேர் ஆவினது எப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னுக்கு இருந்தே ப்ரிப்பேர் ஆவினாங்க. ஏனென்றால் அந்த மாதம் அப்படியாப்பட்ட சிறப்புள்ள ஒரு மாதம். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றான். எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துல எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட 5 விஷயத்துல ஒன்று தான் நோன்பு. நோன்பு என்றது ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் பிடிச்சே ஆகணும். பிடிக்காட்டு அது மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த நோன்பை விடுவதனால அந்த மனிதன் நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவார். ஒரு முஸ்லிமாக இருக்கிறாரு, நோன்பு பிடிக்கிறார் இல்லை என்றால் இந்த 5 கடமையில ஏதாவது குறைபாடு நடந்துச்சு என்றால், ஒரு மனிதனுக்கு தொழுவ சொல்லிக்கிறான் அல்லாஹ், அவர் தொழுகிறார் இல்ல, ஆனா நோன்பும் பிடிச்சிக்கிறாரு, ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வராரு, அல்லாஹ் இந்த மனிதனை நரகத்துக்கு அனுப்பித்தானாம் சொர்க்கத்துக்கு எடுப்பான்.
ஏண்டா அவர்கிட்ட 5 கடமையில ஒன்று இல்ல. ஒரு மனிதர் தொழுறாரு, அந்த மனிதன் ஹஜ்ஜும் போறாரு, அந்த மனிதர் ஜகாத்தையும் கொடுத்திருக்கிறாரு, ஆனா அவர் நோன்பு பிடிக்கிறல்ல, அல்லாஹ் இவரையும் நரகத்துக்கு தான் போடுவான். இன்னொரு மனிதர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாரு, அவருக்கு வசதி இருந்தும் சக்தி இருந்தும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரல, கடமையான ஹஜ்ஜ செய்யல, ஆனா நல்ல தொழுந்த மனுஷன், நல்ல நோன்பு பிடிச்சிக்கிறாரு, ஜகாத்தை சரியா கொடுத்திருக்கிறாரு, அல்லாஹ் இவரையும் நரகத்துக்கு தான் போடுவான். ஏனென்றால் இந்த 5 கடமையில குறைபாடு செய்ய சான்ஸே இல்லை. அதுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் எங்களுக்கு குறைபாடு செய்ய வச்சில்ல. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த கடமையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசும் பொழுது சொல்றான், நான் உங்களுக்கு நோம்ப கடமையாக்கிக்கிற காரணத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். நாங்க எல்லாரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ் ஏன் எங்களுக்கு நோம்ப கடமையாக்குறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், லஅல்லகும் தத்தகூன், நான் உங்களுக்கு நோம்ப தாரது நீங்க சுபவுல இருந்து மாரிபாவ காட்டியும் பசியில இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லல. நான் உங்களுக்கு நோம்ப தாரது நீங்க இஷாக்கு போறோம் 20 ரக்காத் தராவி தொழணும் என்று அல்லாஹ் சொல்லல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன வார்த்தையை பாவிக்கிறான்டா, நான் உங்களுக்கு நோம்ப தாரன், நான் உங்களுக்கு நோம்ப கடமையாக்கிக்கிற காரணம் என்னண்டா, நீங்க எல்லாம் தக்குவாதாரிகளாக மாறணும். தக்குவாதாரின்னா என்ன? சகோதரர்களே, இன்றைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்னண்டால், உலகத்துல நிறைய அமல்கள் செய்யறேன், அமல்ல குறைபாடு இல்ல, மாஷா அல்லாஹ் இந்த 5 கடமையை சரியா செய்யறாரு, சரியா செஞ்சு வராரு. ஆனா சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், அமல் செய்யறதா பாவத்தை விடுறதா என்ற ஒரு கேள்வி வந்தென்றால், இஸ்லாம் சொல்லுது முதலாவது பாவத்தை விட்டுட்டு 2வது தான் அமல். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உதாரணமாக இப்ப முன்னுக்கு அடுத்த மாசம் ரமதான் வரப்போகுது. இப்ப நாங்க எல்லாம் இப்ப யோசிச்சுப்போம், மாஷா அல்லாஹ் நோம்புல இருந்து நாங்க எப்படி ரமதான்ல குர்ஆன் ஓதுறே, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுறே, எப்படி முன்பின் சுன்னத்துவல தொழுறே, சதக்காவை எப்படி பிளான் பண்ணி எங்கட ஜகாத்துவல் எப்படி கொடுக்கறே, தராவி நாங்க எந்த பள்ளியில போனா யாருக்கு பின்னால தொழுந்தா நல்லைக்கும், இப்படி எல்லாம் நாங்க ஒரு திட்டம் ஒன்று நோம்புக்கு போட்டுறோமா இல்லையா, அமல் செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு முன்னுக்கு நீங்க இன்னொரு திட்டத்தை போட்டுக் கொள்ளணும். அது கட்டாயம் செய்யத்தான் ஓணும், அமல்களை கட்டாயம் செய்யத்தான் ஓணும். ஆனால் அதுக்கு முன்னுக்கு நீங்க திட்டம் போட வேண்டிய ஒன்று என்னண்டால், இந்த வாழ்க்கையில நான் பழவிக்கிற பழக்கங்கள், ஹராமான பழக்கங்கள், பாவங்கள், இதுல இருந்து எப்படி கலந்து கொள்றேன். சகோதரர்களே, எங்கட பாவங்களை நாங்க கலட்டாட்டி நாங்க எவ்வளவு தான் அமல் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் கிட்ட அந்த அமல் வெளியிட இல்ல. சகோதரர்களே, நாங்க எவ்வளவு தான் அமல் செய்யறோம், அந்த அமல்களால அல்லாஹ் எந்த நோக்கத்தை தந்திக்கிறானோ அந்த நோக்கத்தை எங்களுக்கு அடையல. சகோதரர்களை, நான் சும்மா கேட்கிறேன், நோன்பு எடுத்துக்கொண்டா நோம்ப 3ஆ பிரிச்சு, முதல் 10 ரஹ்மத், 2வது 10 மக்ஃபிரத், 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலை. 3க்குமே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துகள் ஹதீஸ்கள் தெளிவாகிக்குது. இத சரியா ஒரு மனிதன் பிடிச்சா அவர் சொர்க்கவாசி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நோம்ப ஒரு மனுஷன் சரியா பிடிச்சாருண்டா, அவர் ஒரு நோம்ப சரியா பிடிச்சாலே அவர் ஒரு சொர்க்கவாசி தான். நான் கேட்கிறேன், ஒரு மனிதன் இத்தனை வருஷங்கள் நோம்பு பிடிச்சதுக்கு பின்னாலேயும் எப்படி அந்த மனிதன் நரகத்துக்கு போயிடும்? ஒரு மனிதனுடைய மௌத்து கெட்ட மௌத்து அவர் அவர் வாழ்க்கையில நோம்பு பிடிச்சு இல்ல, அவர் 50 வருஷம் நோம்பு பிடிச்ச ஒரு மனிதன், நோம்பு நிறைய பிடிச்சிக்கிறார். அவ்வளவு நோம்பு நோற்றத்துக்கு பின்னாலேயும் ஒரு மனிதன் நரகத்துக்கு போறாராக இருந்தால் அது அர்த்தம் என்னண்டால், இவர் நோம்பு பிடிச்சிக்கிறாரு தான், ஆனால் அந்த நோம்பால கண்டது ஒன்றுமே கிடையாது. அப்படியாப்பட்ட நோம்பை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கிறாங்க, அவங்க நோம்பால கண்டது என்னண்டால் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வஸ்ஸமஉ. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் நோம்பு பிடிச்சிக்கிறாரு, இந்த நோம்பால இவர் கண்டு கொண்டது என்னதண்டா, அந்த சுபவுல இருந்து மாரிப் வர காட்டியும் தின்னாம குடிக்காம பசியோட தாகத்தோடு இருந்திக்கிறார். இவ்வளவு தான் இவருடைய நோம்புட பிரயோசனமே தவிர, இந்த நோம்புக்கு மேலால அல்லாட நெருக்கத்தை அடைஞ்சாரா, சொர்க்கத்தை அடைஞ்சாரா, சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சாரா, அவருடைய தொழுகைகள்ல பேணுதலா இருந்தாரா, வாழ்க்கையில பலவீன பாவத்தை விட்டாரா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எங்கள்ல நாங்க நினைக்கிறேன், மாஷா அல்லாஹ் நல்ல தொழுகிறோம் தானே, எப்ப சரி கொஞ்சம் ஒரு மியூசிக்கை கேட்டா என்னதான் ஆக போகுது, எப்ப சார் ஒருக்கத்தானே அப்பா நாங்க ஒரு டிவியை பாக்குறோம், ஒரு படத்தை பாக்குறோம், ஒரு ஹராத்தை பாக்குறோம், எந்த நாளும் நாங்க பாக்குறது இல்லை. கண்ணியமானவர்கள், உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதர் இஷாக்கு போறோம் தக்பீரை கட்டி தொழுகிறாரு, சுபோக்கு பாங்கு சொல்லிட்டாங்க. சொல்லுவேன் உதாரணத்துக்கு, ஒரு 1000 ரக்காத் அந்த டைமுக்கு தொலைலும் என்று உதாரணத்துக்கு 1000 ரக்காத் தொழுந்திக்கிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு! 1000 ரக்காத்துல எத்தனை சுஜூத் செஞ்சிப்பார், அல்லாஹ்க்கு எவ்வளவு நெருக்கமான ஒரு அமல், தொழுக சுஜூத் செய்யறாரு. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் 1000 ரக்காத் தொழுகிறதை விட ரோட்ல போப்போக்கள் ஒரு பொம்பளைய பார்க்காம தனது கண் பார்வையை கீழே போட்டது அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமானது. சகோதரர்களே, நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும் மார்க்கத்தை. எங்கள்ல சிலர் நாங்க விளங்கிக்கிற அமல்கள் நிறைய செஞ்சிட்டோம்டா
பாவமும் அதோட சேர்ந்து தான் போகுது, நீ அதுல பிரச்சனை இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம தகுன் அஅபதன் நாஸ். மிகப்பெரிய தக்வாதாரி யாரு தெரியுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய அமல் செய்யறவர் இல்ல, ஹராத்துல இருந்து தன்னை கட்டுப்படுத்திக்கிறார் தான், இவர் தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தக்வாதாரி. அஅபதன் நாஸ், அல்லாஹ் கிட்ட ஆக இபாதத்துல நெருங்கினவர் யாரு தெரியுமா? ஹராத்துல இருந்து தன்னை பாதுகாத்திக்கிறாரு, ஹராத்துல இருந்து தன்னை பாதுகாத்திக்கிறாரு, அதோட சேர்த்து அமல்களை செஞ்சு கொண்டு போறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் ஹராத்துல இருந்தும் பாதுகாத்து கொண்டு அமல்லையும் முன்னுக்கு போறாருண்டா ஃபஹுவ கைருன் இலா கைர், அது நலவுக்கு மேல நலவு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கொஞ்ச நாள்ல அவர் அந்த முகர்ரப் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்ச கூட்டத்தில் அவர் சேர்ந்துருவார். கையேந்தினா துவா கபூல் ஒரு கேட்டகரி இருக்குது. அல்லாஹ்வோட எப்படி தொடர்புண்டா, அவர் கையேந்தினா அல்லாஹ் உடனே எடுப்பான். எப்படி சஹாபாக்களோட தொடர்பு இருந்துச்சோ இத மாதிரி ஒரு மனிதன் சும்மா சரி அவர் ஹராத்துல இருந்தும் பாதுகாத்துக் கொள்றாரு, அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறாருண்டா அமல்லையும் கூட அமல் செய்யறாரு. ஃபர்லானதோட சேர்த்து நிறைய சுன்னத்துகளை செய்யறாரு, சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறாரு, தஹஜ்ஜத் தொழுறாரு, இந்த மாதிரி நிறைய அமல்களை செய்யறாரு. கண்ணியமானவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது இந்த மனிதனுக்கு சிறப்புக்கு மேல சிறப்பை கொண்டாந்து கொண்டே இருக்கும், அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அடுத்த கிழமை வரக்கூடிய நோம்பிக்கு தானே இந்த நோம்பு எங்கள்கிட்ட வருவது. நாங்க வாழ்க்கையில பலவின பழக்கத்தை நிப்பாட்டணும். ஹராத்த பழவிக்கிறோமா, ஹராத்த நிப்பாட்டணும். கெட்ட தொடர்போல் எங்களுக்கு ஈக்குதா, அது இதோட முடியணும். வட்டியில ஈடுபட்டிக்கிறோமா, வட்டியில இருந்து 100க்கு 100 கடன் வரும். எடுத்த கடனை பல வருஷமா ஒருத்தருக்கு கொடுக்காம நாங்க வச்சுக்கிறோமா, அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்குள்ள அவசரமான வேலையை செய்யணும். ஹராமான தொடர்புகள் ஈக்குதா, இவைகளை தடுத்து வச்சுக்கொள்ளணும். மியூசிக் கேட்கிற பழக்கம் ஈக்குதா, மியூசிக்கை நிப்பாட்டணும். இல்லாட்டி சகோதரர்களே, நலவான விஷயத்துக்கு ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், இன்ஷா அல்லாஹ் பாருங்களே, அடுத்த மாசத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு வருது தானே, நோம்போடு இருந்து உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இப்படியாப்பட்ட ஆட்கள் நல்ல விஷயத்தை பின்னுக்கு போடுற ஆட்கள் இருக்கிறாங்க தானே, ஷைத்தான் இவங்கள கணக்கும் எடுக்கிறல்ல வலிக்கு எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவங்கள வலிக்கு எடுக்க தேவையில்ல, ஒரு நாளும் அவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்றால் அந்த திருத்தத்தை யோசிக்கிறார் எப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வார நோம்புல இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போக வைக்கிறேன், ஹஜ்ஜுக்கு போறத பார்த்து. உதாரணமா ஸ்மோக் பண்றவர் பாருங்க, சிகரெட் குடிக்கிறவர் பாருங்க, சிகரெட்டை பழவிப்பாரு. அவர் சொல்லுவாரு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு கல்யாணத்தோட நான் சிகரெட் ஒட்டுவேன், அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு போறோம் அது கண்டினியூ ஆகும், அவருக்கு ஒரு புள்ள கிடைக்கும், சொல்லுவார் வந்து இன்ஷா அல்லாஹ் எனக்கு புள்ள கிடைக்குது, இந்த புள்ள கிடைச்சதோட நான் விட்டுருவேன். அதுக்கு போற அந்த புள்ள ஸ்கூல் போகும், மதரசா போகும், ஹாஃபிஸ் ஆகும், அதோட விட்டுருவேன். அதுக்கு போற ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாரு, போல சொல்லிட்டு போவாரு, இந்த ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜோட நான் விட்டுருவேன், உம்ராக்கு போறேன், உம்ராவோட நான் விட்டுருவேன். சகோதரர்களே, சின்னத்துல பழவின ஒரு பழக்கம், அதுல சரியான தௌபா இல்லாததன் காரணமாக இட விளைவு சகோதரர்களே, இவர் சின்னத்துல பழவினது, இவர் வாப்பாவுமாவி, இவர் ஒரு கிராண்ட் ஃபாதருமாவி, வயசானொத்தருமாவி, கடைசியில கபருக்கு போக காட்டி பாவத்தை விட்டு கொள்ளையில்லாத ஒரு நிலைமை, பாவத்தை விட்டு கொள்ளையில்லாத நிலைமை. உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு பாவத்தை உலகத்துல செஞ்சுட்டு தௌபா இல்லாம மட்டும் மௌத்தாவிரம், தௌபா இல்லாம மௌத்தாவினிகளும் மாட்டிதான் அன்றைக்கு. ஏனென்றா ஒரு மனிதன் செய்யற பாவம் 4 இடத்துல பதிவு செய்யப்படுதான். முதலாவது அல்லாஹ் 2 பேரை 2 சைடுல வச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க என்னத்த பேசினாலும் என்னத்த செஞ்சாலும் ரகீப் உங்களோட வலதிலையும் அதீத உங்களோட இடதுலையும் நாங்க வச்சுக்கிறோம், அவங்க பதிவு செஞ்சிருவாங்க. எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பதிவு, எல்லாம் ரெக்கார்டட். அவங்க தின்ன போனாங்க, அவங்க தூங்கினாங்க, நாங்க செய்யற டைம்ல இல்ல, அல்லாஹ் அவங்களை எப்படி வச்சுக்கிறான், உலகத்துல செய்யறது எல்லாமே அங்க பதிவு செய்யப்படும். இரண்டாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகாலு லிஜுலூதிஹிம் லிமா ஷஹிதும் அலைனா காலு அன்தகன அல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. நாளைக்கு அல்லாஹ்வுடைய முன்னுக்கு உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும். வாய் பொய் சொல்ல பாக்குமாம், கையுடனே சொல்லுமாம், கை பேசுமாம். யா அல்லாஹ், இல்ல இல்ல இவன் பொய் சொல்றான், இந்த கையால இவன் இந்த பாவத்தை செஞ்சான் யா அல்லாஹ். முழு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பேசுமாம், இந்த பாவத்தை செஞ்சான் யா அல்லாஹ். மூணாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா என்ற தொடர்ல வருது, யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா. பூமி பேச ஆரம்பிக்குமா, எந்த இடத்துல இருந்து ஒரு பாவத்தை செஞ்சாரோ அந்த இடம் பேசி சொல்லுமாம், யா அல்லாஹ் இந்த மனிதர் இந்த இடத்துல இந்த பாவத்தை செஞ்சான் யா அல்லாஹ். நாலாவது பதிவு செய்யப்பட்ட இடம் அல்லாஹ்வுக்கு தெரியும், அதை யாராலே மறக்கிறதுக்கு இயலாது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தௌபாவோட மௌத்தா போனார், பாவம் செஞ்சாரு தான், ஆனா செஞ்ச பாவத்துக்கு தௌபா செஞ்சுகிறார், நல்ல தௌபாவோட அந்த மனிதர் வஃபாத்தாக இருக்கிறார். சகோதரர்களே, அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது என்னென்றால், நாளைக்கு இவருடைய ஏடெடுத்து வாசிக்கும் பொழுது அந்த ரகீப் அதீத் எழுதின இவரை பத்தி தவறான செய்தி அந்த ஏட்டில இருந்து அல்லாஹ் அழிச்சிருவானா, அதுல இல்ல அல்லாஹ் அழிச்சிருவானா. ஏண்டால் செஞ்சாரு பாவம்,
பாவத்தை செஞ்சு தௌபாவும் அதே மாதிரி சரியா செஞ்சார். நாளைக்கு அந்த கை பேசும் பொழுது அந்த கைக்கு அந்த உறுப்புக்கு அல்லாஹ் மறக்கடிச்சிருவானாம் இப்படி ஒரு பாவம் செஞ்சதாக. அந்த உறுப்புக்கு நினைவே இல்லை, அந்த உறுப்பு அதை பத்தி சொல்லாது. இந்த மனிதர் நினைப்பாராம் மத்தவங்களோட உறுப்புகள் எல்லாம் இவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் பொழுது நானும் இத்தனை பாவம் உலகத்துல செஞ்சனே அப்பா ஏன் ஒன்றுமே பேசுதில்லை. அல்லாஹ் இவர் செஞ்ச தௌபாட குவாலிட்டிய பாருங்க, எப்படியாப்பட்ட தௌபா மௌத்துக்கு முன்னால செஞ்சுக்கிறாருண்டா அந்த தௌபா அல்லாஹ் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறான், அல்லாஹ் அதுக்கு மறக்கடிப்பான். நாளைக்கு பூமிகள் ஒவ்வொரு மனிதனை செஞ்ச பாவத்தையும் சாக்கி சொல்லும் பொழுது அந்த பூமிக்கும் அல்லாஹ் மறக்கடிச்சுவானாம் இப்படி ஒரு பாவம் செஞ்சதாக. கடைசியாக அல்லாஹுக்கு தெரியும், அது அல்லாஹ் யாருக்கிட்டே சொல்லாம அந்த மனிதனை அந்த இடத்துல கண்ணியப்படுத்துவானாம். சகோதரர்களே, அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இதனால தான் ஒரு ஹதீஸ்ல வருவது, உலகத்துல மக்களோட குறைய கண்டா அதை வெளிப்படுத்தவானம், அதை மறைங்க, அல்லாஹ் அவங்களுடைய குறைய மறைப்பான்னு வருது தானே. இந்த டைம்ல தான் அல்லாஹ் இந்த மனிதனுடைய குறைய மறைப்பானா. ஏனென்றால் அவருடைய உலகத்தில் இருந்த பழக்கம் எப்படியாப்பட்ட பழக்கம் என்றால், அடுத்தவங்களோட குறைய கண்டா, அடுத்தவங்க ஏதாவது தவறு செய்யறத கண்டா மறைச்ச ஒரு மனிதன். அதனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய குறைய அந்த இடத்துல வெளிப்படுத்தாம அல்லாஹ் அங்கனே பாதுகாக்கிறான். அதனால அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதுவரைக்கும் நாங்க பிடிச்ச நோன்பு எப்படியோ பேசிக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய நோன்பு, இந்த நோன்புக்கு நாங்க ரெடி ஆகுவோம், இந்த நோன்புக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். எப்படி நாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆயத்தம் ஆகிறோமோ, ரெடி ஆகிறோமோ, இந்த ரமதான இதுக்கு முந்தி பிடிச்ச நோன்பு மாதிரி எங்களுக்கு பிடிக்கிறது கேளாது. ரமதானுடைய நோக்கம் அல்லாஹ் எங்களுக்கு முதலாவது தாரது வாழ்க்கையில பழவிக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், ஹராமான தொடர்புகள், வட்டி போன்றவைகள், கொடுக்கல் வாங்கலுடைய விஷயங்கள், முஆஷரத் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவைகள் எல்லாத்துக்கும் திருந்துறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திக்கிறார். முஆஷரத் இது மிகப்பெரிய ஒரு தலையங்கம் சகோதரர்களே. இந்த எத்தனையோ பேர் நாங்க நோன்பு எதிர்பார்த்து நோன்பை பிடிக்கிறோம், ஆனா வாப்பாவோட பேசுறல்ல, சொந்த நானாவோட பேசுறல்ல, குடும்பத்துள்ள எத்தனையோ பேரோட கோபம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு முறை, அத்ததரி மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் யாரு தெரியுமா? முஃப்லிஸ் என்றால் இந்த பேங்க்ரப்ட் ஆவினவர், பங்களோட்காரன் நாங்க சொல்றோமா இல்லையா, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள்ட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல் முஃப்லிஸ் இந்தனா, எங்கள்கிட்ட முஃப்லிஸ்னு சொல்ற யாருண்டா யாருக்கிட்ட சல்லி இல்லாம சாமனம் இல்ல ஒன்றும் இல்லாம இருக்கிறாரோ, ஒன்றுமிக்கே வழி இல்ல, இவர் தான் முஃப்லிஸ். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ற உம்மத்துல முஃப்லிஸ் யாரு தெரியுமா? என்ற உம்மத்துல பேங்க்ரப்ட்காரன் யாரு தெரியுமா? நிறைய அமல்களோட வாரவர், தொழுகை, நிறைய தொழுகையோட வருவாரு, நிறைய நோம்போட வருவாரு, நிறைய ஜக்காத்தோட வருவாரு, இவர் தான் என் உம்மத்துல முஃப்லிஸ். சஹாபாக்கள் யோசிச்சாங்க, இவர் எப்படி முஃப்லிஸ் ஆகுவாரு, நிறைய அமலோடனா வாராரு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளோ நிறைய அமல செஞ்சு கொண்டு ஒரு சைடுல வந்ததுக்கு அடுத்த சைடுல பார்த்தா கஸஃப ஹாஸா, ஒரு ஆளை பத்தி தேவையில்லாம பொய்க்கு இட்டு கட்டிக்கிறாரு. அவர் செய்யாத ஒன்றை சொல்லிக்கிறார், இவர் இப்படி செஞ்சிக்கிறார். வதரப ஹாஸா, ஒரு ஆளுக்கு அடிச்சு அவரை நோவடிச்சிக்கிறாரு. வாக்கல மால ஹாஸா, அவருக்கு ஹலாலா இல்லாத ஒன்றை ஹராமாக இன்னொத்தரில் எடுத்து சம்பாதிச்சு வாயை மூடிக்கொண்டு சும்மா எந்திக்கிறாரு. வஸஃபக தம ஹாஸா, ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டிக்கிறார், அவருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய அமல்களோட வருவாரு. அவருடைய அடுத்த சைட பார்த்தா, அல்லாஹோட தொடர்பை பார்த்தா மாஷா அல்லாஹ், சதக்கா ஏராளம், நோன்புகள் ஏராளம், உம்ராக்கள் ஏராளம், ஹஜ்ஜுகள் ஏராளம், தொழுகையுடைய விஷயத்துல சரியான பக்குவம். ஆனா அடுத்த மனுஷன் உள்ளத்தை நோவடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால், அடுத்தவருக்கு கொடுக்கல் வாங்கல சரியா செஞ்சில்லாட்டி, எடுத்த கடனை திருப்பி கொடுத்தில்லாட்டி, ஹராமான முறையில நடந்திருந்தா, எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேருக்கு பொழு வச்சிருந்தா, கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்வானாம், ஃபயுத்தி ஹாஸா மின் ஹஸனாதிஹி ஹாஸா மின் ஹஸனாதிஹி, இவரால யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்வான்டா, இவர் செஞ்ச அமல்களை தூக்கி அவர்களுக்கு கொடுப்பானா, இவர் செஞ்ச அமல்கள் எல்லாத்தையும் கொடுப்பானா. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கட்டம் இப்படி வந்துச்சுண்டா, ஃபஇன் ஃபனியத் ஹஸனாத்துஹு, இவர் எவ்வளவுக்கு அநியாயம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாருண்டா, எத்தனை பேர்ட்ட உள்ளத்தை நோவடிச்சுட்டு வந்திருக்கிறாருண்டா, எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாருண்டா, இவருடைய நன்மை எல்லாம் இப்ப கொடுத்து முடிஞ்சு, அவ்வளவு அவர் அநியாயம் உலகத்துல செஞ்சுக்கிறார். இப்ப ஒன்றுமில்ல அவரு கொடுக்க, எல்லா நன்மையும் குடித்து முடிஞ்சு. இப்ப அல்லாஹ் என்ன செய்வானாம், யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவங்களோட பாவங்கள் எல்லாம் தூக்கி இவருக்கு கொடுப்பானாம், சுமந்து கொண்டு. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த கைசேதம் வேண்டாம் எங்களுக்கு இன்றைக்கு இதுல பொறுமதி விளங்காமைக்கலும்,
நாளைக்கு நாங்க எல்லாம் கண்ணை மூடி கபூர்ல கீக்க போக்கல, ஒன்றுக்குமே வழி இல்லாம மீக்க போக்கல, அங்க தொழுகையும் இல்ல, நோம்பும் இல்ல, சதக்காவும் இல்ல, ஒன்றுமே இல்ல, உலகத்துல எதை செஞ்சோமோ அதை வச்சுதான் அங்க நடக்க போகுது. அந்த டைம்ல எங்களுக்கு விளங்கும், நான் இவ்வளவு எல்லாம் அநியாயம் செஞ்சிருக்கிறேனே. சொர்க்கவாசியே கவலைப்படுவாராம், சொர்க்கவாசியே கவலைப்படுவாராம். நான் சும்மா இருக்கிற டைம்ல இன்னொரு சுபஹானல்லாஹ் சொல்லிருந்து அல்லாஹ் என்ன அந்தஸ்து இன்னும் கூட்டிப்பானே, இவ்வளவு சொர்க்கத்துல இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து நீக்குதா, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருந்தா அதுக்கு மேல உள்ள அந்தஸ்து எனக்கு அல்லாஹ் தந்திப்பாரேன்னு சொர்க்கவாசிய கவலைப்படுற நாளுண்டா நரகவாசி எவ்வளவு கைசேதப்படுவாராய்க்கும். கண்ணியமானவர்களே, அன்றைக்கு தான் எங்களுக்கு விளங்கும். அதனால நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், நோம்புடைய நோக்கம் வெறுமனே அந்த சுபவுல இருந்து மாரிபாவை காட்டியும் பசியில இருந்து தராவி தொழுகிறதுக்கு மட்டும் இல்ல, நோம்புடைய அடிப்படையான பிரதானமான நோக்கம் சகோதரர்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், பாவங்கள் விட்டுப்படணும். இதுதான் நம்பர் 1. பாவம் வாழ்க்கையில் இல்லாம போகணும். உலகத்துல ஒரு நாளும் பாவத்தை செஞ்சு கொண்டு நல்ல அமைப்புல ஈக்கல. பாவம் யார்ட்ட வாழ்க்கையில ஈக்குதோ அல்லாஹ் அவட்ட முகத்துல இருந்து முதலாவது பிரகாசத்தை எடுத்துருவான். வாழ்க்கையில பிரகாசம் இல்ல, குடும்பத்துல நெருக்கடியை கொண்டாடுவான். ஹதீஸ், குடும்பத்துல நெருக்கடியை கொண்டாடுவான். வாழ்க்கை பாவம் வாழ்க்கையில தொடர்ச்சியாக இருக்குதோ அல்லாஹ் அவட்ட ரிஸ்க்ல பரக்கத் செய்ய மாட்டான், ரிஸ்க்ல நெருக்கடி உருவாக்குவான். சிலவங்க நினைக்கலும், நான் பாவம் செய்யறேன் தானே, நான் இவ்வளவு பாட்டு கேட்கிறேன், எனக்கு மாஷா அல்லாஹ் நல்ல தானே பிசினஸ் நடக்குது, நான் எவ்வளவு வட்டில ஈடுபட்டு வட்டில பாருங்க நல்ல தானே பரக்கத் கிடைக்குது. சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக்கோங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை சல்லில சோதிக்கிறதுன்றது எடுத்து சோதிக்கிறது மட்டுமில்ல, அல்லாஹ் கொடுக்கறதும் ஒரு சோதனை. சிலவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும், யா அல்லாஹ் தாரத்தை நியமத்தா தாயா அல்லாஹ் சோதனையா மட்டும் தந்துராது. எங்கள சிலர் நினைக்கிறே மாஷா அல்லாஹ் இவ்வளவு செஞ்சாலும், இவ்வளவு ஹராமேட வாழ்க்கையில இருந்தாலும், இவ்வளவு வீட்டுக்கு முன்னுக்கு நாங்க பெரிய டிவியை போட்டு படம் பார்த்துக்கொண்டு ஹராத்துல தான் வாழ்க்கையே போகுது, வாகனத்தில் ஏறினாலும் மியூசிக்கை தான் நாங்க போடுறோம், இப்படி இருந்தாலும் மாஷா அல்லாஹ் எங்கட குடும்பம் எல்லாம் நல்ல பரக்கத்தை அப்பா, எங்கட புள்ளைகள் எல்லாம் நல்ல வாராங்களேன்னு சிலவங்க தவறா நினைக்கலும். தெரியா விளைவிக்கோங்க, அது அல்லாஹுடைய சோதனை. அல்லாஹ் அந்த டைம் அந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறது, அல்லாஹ் நியமத்தா கொடுக்கிறான் இல்ல, கட்டாயமா அல்லாஹ் திருப்பி எடுத்துருவான் கொடுத்தது. அந்த இதுல நெருக்கடி உருவாக்குவான், அந்த வியாபாரங்கள்ல நெருக்கடி உருவாக்குவான். அதனால் அன்பானவர்களே, தெளிவாக நோம்புட பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? அமல் செய்யறது. இதை நாங்கள் அது செய்யத்தான் ஓனும் கட்டாயமானால் அந்த அமலுக்கு முன்னால யோசிக்கணும், எது சம்பந்தப்பட்ட ஒரு பாவம், அல்லாஹோட சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அடியார்களோட சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்திலிருந்து நான் கலராட்டி சகோதரர்களே அதுல எந்த ஒரு பிரயோசனம் இல்ல. இதனால தான் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு எல்லாம் நல்ல ட்ரைனிங் நோம்புல தரையிலுமோ தாரான். ஏன் தெரியுமா? நோம்புக்கு அல்லாஹ் சொல்றான், நோம்ப மட்டும் எனக்கிட்ட விட்டுருங்க, அஸ்ஸௌமுலி வான அஜிஸிபிஹி. ஒரு ஆள் நோம்பு பிடிச்சா அவருக்கு என்ன நன்மைன்னு சொல்லப்பட்டில்லை. அல்லாஹ் சொல்றான் எப்படின்னா, நோம்ப பத்தி, நோம்ப எனக்கிட்ட விடுங்க, அந்த நோம்புக்கு கூலியை நான் பார்த்து அவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்குறேன். அல்லாஹ் நோம்ப பத்தி அப்படித்தான் சொல்றான். ஏனென்றா தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், தரக ஷஹ்வதஹு வ தஆமஹு வ ஷராபஹு லிஅஜ்லி. அவர் தின்னாம குடிக்காம எனக்காக வேண்டி இருக்கிறார். நோம்புல அல்லாஹ் எங்களுக்கு தர பயிற்சி சகோதரர்களே. 12 மணி சரியான சூடு, அன்றைக்கு எங்களுக்கு சஹர் தின்ன கிடைக்கவே இல்ல, தூக்கம் போயிட்டு, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களே, பசியா பசி, ரூம் உள்ளுக்கு நாங்க மட்டும் லாக் பண்ணி யாருமே இல்ல, சரியான தாவம் ஆகிக்குது, பக்கத்துல ஒரு கேக் துண்டி இருக்குது, அதை எடுத்து தின்னுட்டு நான் வெளியே வந்தால் அது யாருக்கு சரி விளங்க போகுதா? ஏன்னா மனைவிக்கு சரி வெளியே விளங்குமானா திண்டேண்டு? நான் குடிச்ச தண்ணி விளங்குதா? சகோதரர்களை உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, நோம்ப நாங்க ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டோம். நோம்புல எப்படியாப்பட்ட ஒரு அமல்ண்டா, அந்த நோம்புல தனிமையிலையும் நாங்க அல்லாஹ் பயப்பட்டு ஒரு அமல் தான் நோம்பு. தனி ஒரு சான்ஸ் நோம்பு விடுறது கிடைச்சாலும், எவ்வளவு பசியோட தாகத்தோட இருந்து சிலவங்க பஜார்ல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, அவ்வளவு உச்சி வெயில் அடிக்கும் பொழுதும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அப்படி வேலை செஞ்சிருக்கிறார். கண்ணியமானவர்களை உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இவ்வளவு எல்லாம் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு நாளும் நாங்க யாரும் என்ன செய்ய மாட்டோம், நோம்ப விட மாட்டோம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான், மத்த டைம்ல எதிர்பார்க்கிறான். தனி ஒரு பாவம் செய்ய போகல அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஏன் நோம்புல நீ அப்படி நினைக்கும் பொழுது இந்த பாவத்தை செய்ய போகல நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் இல்ல, எனக்கு மாற்றம் செய்ய போகல நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் இல்ல. அதனால் அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்ற விஷயம் தான் நோம்பு அல்லாஹ் தந்திக்கிறது. பிரதானமான நோக்கம் முதலாவது எங்கட பாவங்கள் இருந்து கலந்து கொள்றதுக்கு, இரண்டாவது நிறைய அமல்கள் செய்யறதுக்கு அல்லாஹ் தந்திக்கிறான். திட்டம் போட்டு நோம்புடைய மாசத்தை கழிக்கணும் சகோதரர்களே, திட்டம் போட்டு நோம்புடைய மாசத்தை கழிக்கணும். ஒரு கவலையான செய்தி, நோம்புல ஆரம்பங்கள் இருக்கிற அந்த அமல் செய்யறதுக்குள்ள ஆசைய சகோதரர்களே, பின்பகுதிகளில் எங்கட நாட்டுல பெரும்பாலான பள்ளிகள்ல நாங்க பார்த்தோம்டா, தராவிக்கு ஃபர்ஸ்ட் 10க்கு வைக்கக்கூடிய கிரௌட நாங்க பார்த்தோம்டா,
கடைசி 10க்கு அந்த கிரௌட் எங்களுக்கு பாக்குறதுக்கு இல்ல. சுபோக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த கிரௌட பார்த்தா பின்னுக்கு போ 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 ஏதோ எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைச்சிட்ட மாதிரி அப்படியே தொழுகையுடைய வீதங்கள் தராவியுடைய வீதங்கள் குறைஞ்சு கொண்டு போகுது. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வரப்போக்குள்ள ஒரு சந்தோஷம். நாங்க எல்லாரும் இஃப்தார் ஆர்கனைஸ் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு இடையில ஃபேமிலி கேதரிங், இப்படி இஃப்தார்கள் நிறைய ஆர்கனைஸ் பண்ற ஒவ்வொருத்தரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம் இஃப்தார் ஒன்று செய்யறது. ஆனால் நாங்க இஃப்தார செஞ்சு எங்களுக்கு அன்றைக்கு தராவி மிஸ் ஆகுதுன்னு அது இல்ல, அது சரியில்லை. தட்ஸ் நாட் ஓகே. நாங்க இஃப்தார செய்யறோம், நிறைய செய்யறோம், ஆனா வந்த இஃப்தாருக்கு வந்த ஒத்தருக்கும் அன்றைக்கு தராவி தொழுவே இல்லை. தராவி அப்படியே விட்டு போடாச்சு. சகோதரர்களே, கடைசி 10ன்றது பள்ளிகள் நிரம்பி வடிய வேண்டிய 10. முழு உலகத்திலேயும் எல்லா இடத்திலையும் இஅ்திகாஃப் இருக்க வேண்டிய 10. எல்லா இடத்திலையும் பள்ளிகள்ல பாருங்க கடைசி 10க்கு இஅ்திகாஃப். மக்காக்கு போனா பாருங்க, மதீனாக்கு போனா பாருங்க, எத்தனையோ பள்ளிகள் இஅ்திகாஃப்க்கு ஸ்பெஷல் ஏற்பாடு. பள்ளியுள்ளே இருந்து நேரத்தை கழிக்க வேண்டிய முக்கியமான நாட்கள். ஆனா மிகப்பெரிய ஒரு கவலையான செய்தி என்னென்றால் அந்த கடைசி 10க்கு எங்கட மக்கள் எத்தனையோ பேர் பள்ளியிலிருந்து அந்த டைம்ல ஆல்ரெடி வெளியே போயிட்டு முடிஞ்சு, பள்ளியிலிருந்து தூரமாகி முடிஞ்சு 27 வந்துச்சுன்னா 27க்கு பின்னால ஒவ்வொரு பள்ளியிலையும் பார்க்கலும் ஒரு சஃப் 2 சஃப் தான் தராவி தொழுகைக்கு ஆட்கள், அதுக்கு பின்னால தொழுகிறதுக்கு ஆட்கள் இல்ல. அன்பானவர்களே, இப்படி நாங்க நோன்பை கழிச்சோம்டா அந்த நோன்புல எங்கள்கிட்ட திருத்தம் வந்து இல்ல. நோன்புல திருத்தம் வரணும்டா இதுக்கு முன்னால செஞ்சதுவல் இந்த நோன்புகள்ல மாறணும். இந்த நிலைமைகள் எங்கள்கிட்ட இருந்து மாறணும். சகோதரர்களை எப்ப எங்களுக்கு அது மாறுதோ அந்த டைம்ல தான் நாங்க நோன்பை சரியா பிடிச்சிக்கிறோம். நோன்பு பிடிச்சிக்கிறாரு மாஷா அல்லாஹ். இன்றைக்கு பிடிச்ச நோன்பு அடுத்த 11 மாசத்துக்கும் அது தாங்கி பிடிக்குது. சுபவுக்கு பள்ளிக்கு வந்து தொழுற பழக்கம் சுப்ஹானல்லாஹ். அடுத்த நோன்பு வர காட்டியும் பள்ளிக்கு வந்து தொழுந்திருக்கிறார். ஆனா நாங்க பார்த்தா சுபஹுடைய நேரத்துக்கு எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் பெருநாளுடைய நாள்லயே சுபவுடைய கவுட் அப்படியே இல்லாம போகுது. பெருநாளுடைய தினத்துல கூட சுபவுடைய கவுட் இன்றைக்கு இல்லாம போகுது. சகோதரர்களே, ஏன் மிகப்பெரிய ஒரு காரணம், அன்றைக்கு சஹருடைய சாப்பாடு இல்ல, சஹருடைய நேரம் இல்ல, சஹருக்கு எழும்ப வேண்டிய தேவை இல்ல. அன்றைக்கு சுபவ் எத்தனையோ பேருக்கு மிஸ் ஆகுற ஒரு மிக கவலையான ஒரு காட்சியை காந்து கொண்டிருக்கிறோம். அன்பான கண்ணியமானவர்களே, நோன்பு அல்லாஹ் தாரான், சில வேளை திருப்பி தரமாட்டான். இதுதான் எங்கட கடைசியாக நோன்பா இருக்கலும். ஒவ்வொருத்தரும் புத்திசாலி தனமா நடக்கணும். எப்படி எங்கட வியாபாரம் கொஞ்சம் லொஸ் ஆக போக்கல, எப்படி இந்த எங்கட எக்கானமி உள்ளுக்கு ஏதாவது நெருக்கடி வர போகல நாங்க உட்கார்ந்து பிளான் பண்றோமோ, எப்படி திங்க் பண்றோமோ, எப்படி இதை மறுவ செய்யணும் நினைக்கிறோமோ, இதே மாதிரி நாங்க கபருக்கு போறதுக்கு முன்னால அந்த வாழ்க்கைக்கும் பிளான் பண்ணணும், அதுக்கும் திட்டம் போடணும், அதுக்கும் நாங்க ஃபியூச்சர் பிளானிங் ஒன்று செஞ்சேன்றால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல வாழ்ற டைம்ல எங்கட முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்குவான். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நேரான பாதையை காட்டுவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். தெரிஞ்சு தெரியாம செய்த அனைத்து குற்றம் குறைகளையும் மன்னிச்சிருவாயாக யா அல்லாஹ். நேரான பாதையை காட்டிடுவாயாக யா அல்லாஹ். உயர்ந்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கி வச்சிருவாயாக யா அல்லாஹ். இன்னும் சில தினங்கள் எங்களுக்கு வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை பரிபூரணமாக குடும்பத்தோட சந்தோஷமாக யா அல்லாஹ் நிறைய அமல்களோட யா அல்லாஹ் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்கி வச்சிருவாயாக யா அல்லாஹ். இந்த ரமதானை எங்களுக்கு அனைவருக்கும் கடைசி ரமதானாக ஆக்கிறாதே யா அல்லாஹ். இன்னும் பல ரமதான்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வச்சிருவாயாக யா அல்லாஹ். ஒரு ரமதானுடைய பிரதானமான நோக்கமாக யா அல்லாஹ் பாவத்திலிருந்து மக்கள் கடந்தோனும், பாவத்திலிருந்து ஒரு மனிதன் அதிலிருந்து திருந்தோனும் என்பது தான் மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது யா அல்லாஹ். அந்த நோக்கத்தை சரிவர